மனோ கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 1 மாசத்துல குணமாயிரும் சொல்லிருக்காரு. 1 மாசமா? ஆடேங்க அப்பா, இன்னும் 30 டேஸ் இருக்கு. 30 டேஸா? 30 டேஸ் நம்ம குருவோட இங்கிலீஷ் அதான். அவ்வளோ டேஸ்க்குள்ள உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும். அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிடும். பொறுப்பு எங்க கிட்ட விட்ட இல்ல, நிம்மதியாரு. குரு தூங்கிக்கிட்டு இருக்க போலீஸ் முழிச்சிருவான், வாங்க. யா That day you went away without saying a word. I invited to my house, but you never turned up. I was so eager to looking இத forward. பாருங்க, எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபிஐ ஆபீசர் கிடையாது. எனக்கு ஏபிசி கூட தெரியாது. சும்மா இந்த ட்ரெஸ்ல சும்மா மேலே தான். என்னது? பாத்தீங்களா, ஒரு சின்ன உண்மை சொன்னதுக்காக நீங்க அசந்து போயிட்டீங்க. இன்னும் பெரிய பெரிய உண்மைகளை சொன்னா புதிர் போடாம உண்மையை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவங்க இல்லைங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், இனிமே நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க அந்தஸ்து எங்க, படிப்பு எங்க, நான் எங்க? நான் சிபிஐ ஆபீசர்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேங்க. 1 minute. என்னங்க? I love you. நான் போக்குறீங்க. I love you. நான் புறம்போக்குங்க. I love you. நான் ஜெயில இருந்தவங்க. I love you. நான் வேலை வெட்டி இல்லாதவங்க. I love you. நான் டியூப் லைட்டுங்க. I love you. I love you. I love you. ஹைட் கம்மியா இருந்து நான் அழகாவே இருக்கேன். ஆமா, நம்ம காதல பத்தி உங்க குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? என் குருவா? சரியா போச்சு போ. என் குரு காதலை பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூந்த மாதிரி நுழைஞ்சிருவார். அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். ஒண்ணும் இல்ல. நீ என்ன செய்யற? நாளைக்கு என்ன மீட் பண்ற. பாய் பாய் பாய். இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகே. பாய் 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 பாய். நீங்க நடிக்க சொன்னீங்களா, அதனால தான் அப்படி இருக்கட்டும். எனக்கு காதலை பத்தி ஒண்ணும் தெரியாதா? எவன் சொன்னான்? நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க யா. ஊச்சமா இருக்கு, கை எடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சிலுமிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சிலுமிஷம். ஐயோ, நீ ஏண்டி ஒரேடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மாமி. என்ன டாடியா? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கற? கண்ணுல தூசி விழுந்துச்சு, ஊதிட்டு இருந்தேன். ஒரேடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க. சின்ன ஜெருசுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டேவா இருப்பாங்க? நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழே போ. நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர்றேன் மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கல். என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணு கிட்டயே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். நல்லா சிவா, இதை விட பெருசெல்லாம் காட்டுற. பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா. See here. அட பாவி, அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சுட்டானா? ஏண்டா, உங்க மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற? That's why your father and mother keep that name. Understood. இப்ப நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு என் சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபௌத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அட பாவிங்களா. Shut up.
பாபு நிஜமாகவே ராஜபோதருடைய புள்ளன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப. நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்பதான் பாபு சித்ரா கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர். கால் பங்கா? அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடுறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா கொடுக்குறோம். பொண்ணுன்னு தான் ஞாபகம் வருது. ராஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நீயோ 1 நம்பர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய. நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல, நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. 1 நம்பர் பொறுக்கி போய் 1 நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடாடாடாடாடாடா, ஒரு ஃபுல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர். லீவ் தட் பாயிண்ட். லண்டன் மாப்பிள்ள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கொஞ்சம் சும்மா இருக்கியா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு ஹிட்லர் காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு லண்டன் மாப்பிள தான். ஹலோ. அப்பா, மிஸ்டர் பாபு. ஹலோ. ஹலோ. தேங்க் யூ. இவங்க தான் நீட்டு. ஹலோ. இவர்தான் எங்க சித்தப்பா. ஹலோ. எட்லயே பரவாயில்ல. இந்த கோட்டு துணி இந்தியன். டெய்லர் லண்டனோ? ஆமா. எங்க பொண்ணை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மேட் இன் லண்டன் தான். This is also from London. உள்ள வாங்க. வாங்க. ஓ வாங்க. பையன் பரவாயில்ல, நல்லதா இருக்கான். உனக்கு பொருத்தமான ஜோடி தான். அவன் லண்டன் பிசினஸ் மேனா, கோடீஸ்வரனா, உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்பா. வேணும்னா நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. அப்பா என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு பொருத்தமான ஜோடின்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன கேட்க போறாரு? மேட்ச் பொருத்தம் இல்ல. வணக்கம் வணக்கம். வாங்க. என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சிவம் இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா? என்ன மாதிரி 1000 குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னு வியாபாரம். சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லைங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையா வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண, லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய். என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய். ஆக 8 கோடி. என்ன நம்ம லிஸ்ட் கேட்டோன்னு மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க, ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறா? அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க.
கியூல நின்னு கையில தட்டா எங்கேயோ நான் பார்த்து பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கே. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல புஃபே இல்ல புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா, நல்ல சிவம். இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரங்க. ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சேன். அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 400 கோடி தேரும். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல. ஏதோ தெருக்கோடியில உங்க பொண்ணை பார்த்து காதலிச்சேன். அதனாலதான் சம்பந்தம் பேச வந்திருக்கு. அப்புறம் என்ன, 2 பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. யாரோ தெரியல, யாரா இருந்தா நான் வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே இவங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நமக்கே வம்பு. ஒண்ணு மாப்பிள்ளை ஆயிடுவாங்க. எப்படி செட்டப்? உன் பொண்ணு சௌக்கியமா? லண்டன் மாப்பிள வணக்கம் சொல்லியா? வாங்க 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 மாப்பிள, ஊத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் தள்ளி கட்டுங்க. மிஸ்டர் ராஜமாணிக்கம், மாப்பிள, உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிள்ளை. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தாலி கட்டுறதை விட வரதட்சணையை பத்தி நீங்க ஒண்ணும் பேசவே இல்லையே. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஏன் எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. அதை எப்படி என்னால நம்ப முடியும்? நீங்க ஒரு பட்லி வச்சிருக்கீங்க, நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா? அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லீகல். பப்பாட்டியா? மிஸ்டர் ராஜமாணிக்கம், நாம 2 பேரும் தனியா பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க. ஓய் குடிமேன், இங்க பாருங்க மிஸ்டர் பாபு, புதுர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. இப்பவே என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க முகூர்த்த நேரத்துல தாலியை கட்டுங்க. இல்லனா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் கசா முசரி ஏதாவது பேசுவாங்க, என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு பணம், காரு, வீடு, சொத்து எதுவுமே தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் தர்மம், நியாயம். உங்க தம்பி சுமதியை கற்பழிச்சான். அதுக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை பண்ணான். நீங்க இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் எல்லாருமா சேர்ந்து அந்த பழிய மனோர் மேல போட்டுட்டீங்க. இதெல்லாம் விவரமா எழுதி நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். யாரா நீ? எதுக்காக இந்த நாடகம் ஆடுறேன்? பரவாயில்லையே, நான் நாடகம் ஆடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே. மிஸ்டர் ராஜமாணிக்கம், நான் கேட்ட மாதிரி நீங்க எழுதி தர போறதும் இல்ல, உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட போறதும் இல்லை. அதனால உங்களுக்கு தான் அவமானம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் லண்டனும் இல்ல, கோடீஸ்வரனும் இல்ல, ஒரு சாதாரண திருட. இனிமே நான் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியாது. உங்க பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் கேட்ட வரதட்சணையை நீங்க எழுதி கொடுக்கணும். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். இல்ல I say get out. வெளிய போடா, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. உங்க முகமுடியை கிழிக்காம நான் விட மாட்டேன். Get out. நான் வரேன். சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது. நான் கேட்ட வரதட்சணைய உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாபு, கொஞ்சம் இருங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, அப்பா, இது என்ன அநியாயம்? என் கனவுகளை கலைச்சிடாதீங்கப்பா. அவர் கேட்ட வரதட்சணை கொடுத்துருங்க. சித்ரா, நீ சும்மா இருமா. போடா வெளிய. சொல்லிட்டார்ல, போடா. ஏய், போடாங்க. சரி வரேன். பாபு, விடு. எங்க இந்த நல்ல சிவம் பையன்? என்ன, அவன் கேட்ட வரதட்சணை கொடுத்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அப்படி என்ன உன்னால கொடுக்க முடியாத வரதட்சணை அவன் கேட்டான்? இந்த கல்யாணம் நடக்கணும்னா முத்துராஜா சுமதியை கற்பழிச்சது, அதை மறைக்க டிரைவரை கொன்னது, அந்த பழைய மனோகர் மேல போட்டது, இதுக்கு நாமெல்லாம் உடந்தே இருந்து அத்தனை எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கேட்கிறான். நீ பெண் ஆசையில் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால
என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு பொண்ணு ஆசை, ஒத்துக்கிறேன். ஐஜி அவர் பொண்டாட்டியை சுட்டு கொன்னது, இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை குடும்பப்படுத்திட்டு இருக்கிறது, அதெல்லாம் நான் பொதுநல சேவையா? அது என்ன ஆசை? பொண்ணு ஆசை. நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன். நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுங்களோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்கல போடணும். ஓகே, நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்குல போடுவாங்க. நீ செஞ்ச கொலைக்கு, சாரி, லட்சிய கொலைக்கு தூக்குல போடாம தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா? உங்களோட பெரிய ரோதனையா போச்சே. இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான். கோட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது. உங்க 2 பேரையும் அழிக்க வெளியில இருந்து அவனை வர வேண்டாம். நீங்களே ஒருத்தர் நல்லா அழிச்சுக்குவீங்க போல் இருக்குது. ஒரே ரத்தம், இப்படியா அடிச்சுக்கிறது? சரி விடுங்க. கல்யாணம் நின்னு போனதுனால நான் ஒன்னும் பெருசா வருத்தப்படல. ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, லண்டனும் இல்ல, ஒரு சாதாரண திருட்டு பையன். அப்படின்னா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் ஏன் நம்ம கிட்ட சொன்னான்? அவன் சொன்னதுனால தானே நம்பணும். ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. பாபு ஏன் கோடீஸ்வரனா நடிச்சான்? இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான்? அப்போ மனோகரை காப்பாத்துதான் பாபு ஏதோ திட்டம் போடுறான். அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு, ஒரு கூட்டணி. ராஜமாணிக்கம், நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இன்ஸ்பெக்டர் நல்ல சவன் கோஷ்டி மாறுறான். முதல்ல அவனை கவனிக்கணும். நீ அவனை கவனி. நீங்க சொல்றத கேட்கும்போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா தான் குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கவனிக்கிறேன். ராஜமாணிக்கம், கந்தசாமி கிட்ட இருந்து எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நானும் எத்தனையோ டாக்டரை வச்சு ட்ரை பண்ணிட்டேன். அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே. கவலைப்படாது. சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் 2 நாள்ல இங்க வரார். அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வெரி குட், வெரி குட். அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து. இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. என் கல்யாண். நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறேன். ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துட வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க. டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு. டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. அங்கெல்லாம் அடிக்காதீங்க, வலிக்கும். சரிடா கண்ணா. ராதா, சத்தியமா சொல்றேன், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். உன்னை விட்டா வேற எந்த கழுதுக்கு இடமே கிடையாது. அடப்பாவி, இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னா செருப்பாலே அடிப்பேன். ஐயோ, நான் உன் காதலன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க என் காதலனா? வேற நான் உங்க அப்பனை அடைச்சி. நீங்க கீதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களாமே? நான் கீதாவை காதலிக்கிறேனா? அது பொம்பளையா? அது அப்ப சத்தியமா நீங்க என்னதான் காதலிக்கிறீங்களா? உனக்கு இன்னும் சந்தேகமா? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். இந்த பூமி மேல சத்தியமா, அந்த வானத்து மேல சத்தியமா, அந்த சூரிய மேல சத்தியமா, அந்த சந்திரன் மேல சத்தியமா. இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி? வேற என்ன செய்யணுங்கிற? ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க. இங்கிலீஷ் கிஸ்ஸா? அது எப்படி? அட முண்டோ, பரட்ட தலையா, பொறுக்கி, இது கூட தெரியாது? லிப் டு லிப். லிப் டு லிப்பா? சரி. ராஜா, ஐயோ, எங்க அவ என் சக்களத்தி? ஐயோ, அது ரொம்ப குருமான குடும்பம். நான் சொல்றது கேளு. கேட்டவே. ஏண்டி? உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன். சாரி உனக்காக வாங்கினேன். உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப். சொல்றது கேளு.
நம்ம குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கயிறை என்கிட்ட கொடுங்களேன். ஆமா, இது எதுக்கு? அவனுக்கு தான் ஞாபகம் வந்துருச்சே. நம்ம நாட்டுல அரசியல்வாதிகள்லாம் தேர்தல் காலத்துல நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த கயிறு கட்டி இழுத்து விட்டு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். கந்தசாமி, அந்த ரகசியத்தை சொல்லிடு. உன்னை குடும்பத்தோட விட்டுடுறோம். அடச்சி, நல்ல நினைவு வந்துருச்சு. உன்னை கரெக்டா சொல்றானே. பார்ட்னர், என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடிக்காது. அடிச்சானா அவன் செத்து போயிடுவான். ரகசியமா அவனோட செத்து போயிடும். அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு, எங்கிட்ட தான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? அவனுக்கோ நினைவு வந்துருச்சு. ரகசியத்தை அவங்கிட்ட இருந்து வரவழைக்க வேற ஒரு பிளான் போடுறேன். அண்ணே, தாய்க்குலமே உங்களதான். அவங்கிட்ட கொஞ்சம் எதமா பதமா சொல்லி ரகசியத்தை சொல்ல சொல்லிடுங்க. ஏதோ மீதி இருக்கிற நாளையாவது சந்தோஷமா கழிக்கலாம். இல்ல இல்லன்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் நம்ம கஷ்டம் தீரலைங்க. எவன்டா அவன் கட்டில் மேல ஏறவன்? மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க, மனவரத்துக்குள்ள போட்டாங்க. போடா எமண்டிஸ், எமண்டிஸ், எமண்டிஸ். அங்க அங்க, 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 அங்க பாரு. என்னப்பா இது நீ பயப்படுற? அது போனப்பா. ஏய் ஏய், என்னப்பா இது? ஆளை பார்த்தாலும் கத்துற, போனத்தை பார்த்தாலும் கத்துற. பாத்து போ, பாத்து போ, பாத்து பாத்து. பாஸ், பொம்மை. நான் நினைச்சேன். பாஸ், என்ன உயிர் வந்துருச்சா? பட்டர். லெட்டர். அது நீ எப்படி? நான் படிச்ச உருப்பட மாட்டேன், எங்க அப்பா படிக்க வைக்கல. நல்ல அப்பா. யாருக்கு லெட்டரு? டே பொறுக்கி முத்துராஜா. உங்களை தான். நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே. தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற. உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர். நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார். செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு. இப்படிக்கு பாபு. பாஸ், எந்த வரதட்சணை? யார் இந்த மனோகர்? உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும்? அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை, நீ ஒண்ணும் கண்டுக்காத. ஐயா. இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பையன் பாபு தான். அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான். சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான். அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ், போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. என் கையால கண்ணா பின்னான்னு அடி வாங்குனீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ், கிஸ் மீ. எஸ். பாஸ், சபாஷ் மெண்டிஸ். பாடி கார்டு நீ தான் பாடி கார்டு. சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. முத்துராஜ், இவனையா இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பயலை விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க. எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பையன் உயிரோட இருந்தா தானே இந்த ட்ரபிள். இவனை தீர்த்து கட்டிட்டா. முத்துராஜ், நிறுத்து. என்ன இது? எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ. ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கு கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்டுக்க வேண்டியது தானே. அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ். இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரிய ஆளு வா. ஜக்கோ. எஸ் பாஸ். இவனை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ்.
பாஸ் நானும் கூட போறேன். நீயும் போற? அடேங்க அப்பா, இது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு. முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முடிக்க விடாத. குடுப்போம், போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறான்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல இருக்கு. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய பந்துப்பா. ஐயோ டென்னுங்க. இவங்க தான் மனோருடைய அப்பா அம்மா. இவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு போயிடு. எத்தனை பேர் இருக்காங்க? 7. நம்ம மொழியில சொல்லுப்பா. 7. அடி தூளு. ஒண்ணு. ஐயோ 5. 6. இன்னொருத்த எங்க காணோம்? அதோ அங்க இருக்கா. 7. நீங்க தானே மனோர் அப்பா அம்மா? ஆமாப்பா. யார் நாங்க பண்ணீங்க? மனோகர வேண்டியவங்க. உங்களுக்கு இந்த குழி போக வந்திருக்கோம். அவன் இப்ப எப்படி பாருக்கா? எல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்க. என்ன ஆச்சாரி இக்பால் எமெண்டேஸ், எனக்கு பாடிகார்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? 2 பேரும் சேர்ந்து உங்களை. ஏய், ஓ, ஆ! நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுக்குள்ளே நல்ல பிசினஸ் எலெக்ஷன்ல நிக்கிறதா. நாம அதை விட்டுட்டோம். அதை விட்டுட்டு வேற நம்ம தங்கத்தை தேடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு கந்தசாமியை கெடுத்துறாங்க. பக்கத்துல போ. பொட்டிக்கடா. இதுக்கும் துணிஞ்சு எங்களை காப்பாத்துனீங்களே, நீங்க யாரு தம்பி? நான் ஒரு நாடறிஞ்ச அனாதையம்மா. என் சிஷ்யன் பாபு கூட அனாதை தான். உங்க பிள்ளை மனோகர் நிரபராதி நிரூபிக்கத்தான் நாங்க உங்களை காப்பாத்தணும். சந்தோஷமான செய்தியை சொன்னப்பா. என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. மனோகர் மேல டிரைவரை கொன்னதா பழிய போட்டுட்டாங்க. பிக்னிக் போன என் மூத்த மகன் திரும்பி வரத்துக்குள்ள நாங்க திசை மாறி போயிட்டோம்ப்பா. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? ராஜா,
ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா வரணும். வாத்தியார் சொன்னபடி கேட்கணும், தண்ணில எல்லாம் இறங்க கூடாது. என்ன? சரிம்மா. அப்பா டாடா. அம்மா டாடா. டாடா. சொல்லு, அண்ணா கிட்ட பேசு. டாடா. நான் தான் உங்க புள்ள ராஜா. அம்மா, நான் உங்களுக்காக தேடாத இடம் கிடையாது, சுத்தாத ஊர் கிடையாது. நான் அனாதை ஆயிட்டு நினைச்சிட்டு இருந்தேம்மா. இல்லம்மா, என் அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க. இனிமே நான் அனாதை இல்லம்மா. ராஜா, ராஜா, ராஜா. என்னங்க, நம்ம மூத்த மகன் ராஜா வந்திருக்கா. அந்த கொடுமைக்கார பாவிக்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தி கொண்டு வந்தது நம்ம ராஜா தாங்க. பாருங்க. அப்பா, இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல பாபு கிட்ட சொல்லணும். நான் இப்போ வரேன். பாபு, என்ன குரு? என் அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க. நம்ம காப்பாத்தணும் இல்ல? அவங்க தான் அப்பா அம்மா. மனோகர் என் சொந்த தம்பி. அப்படியா? வா, காமிக்கிறேன். வாங்க. என் அம்மா. வணக்கம். பாபு. ரொம்ப நன்றிப்பா. என் அப்பா. ஐயா வணக்கம். பாவி, இத்தனை வருஷமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என் கண் முன்னாடியே எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொண்ட சண்டாளா உன்னை. தம்பி, பாபு, என்னப்பா பாபு, இது? பாபு, என்ன சொல்ற? ஐயா, இவன் ஒரு கொலைகாரன். இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அப்பா கொலைகாரன் இருக்கவே முடியாது. நான் சொல்றது கேளு பாபு. இல்ல பாபு, என் கண் முன்னாடி எங்க அப்பா அம்மா சுட்டு கொண்டவன். இவனை பழி வாங்காம விட மாட்டேன். பாபு, விடுங்க. பாபு, நான் சொல்றது கேளு பாபு. அவரு ஒண்ணும் பண்ணாத. நான் சொல்றது கேளுங்கப்பா. ராஜா, ராஜா, கொலைகாரன் நான் தான் ராஜா. பாபுவோட அப்பா அம்மாவை சுட்டுக் கொண்டது நான் தான். தம்பி, நீ ஐஜி ஸ்ரீராமுலோட பிள்ளை. ஆமா. உங்க அப்பா அம்மாவை நான் சுட்டு கொன்னதை உன் கண்ணால பார்த்த இல்ல? ஆமா. சத்தியமா? சத்தியமா. அதுலதான் தம்பி அந்த சதிகாரங்களோட கெட்டிக்காரத்தனமே மறைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். ஒரு நாள் அவசரமா என்னையும் நல்ல சிவத்தையும் வர சொல்லி இருந்தாரு. அன்னைக்கு ராஜாவை பள்ளிக்கூடத்து பசங்களோட பிக்னிக் அனுப்பிச்சிட்டு நான் ஆபீஸுக்கு போனேன்.